அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருச்சி மாநகரத்தில் தங்கம் அக்மார்க் நெல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை தமிழகத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும் அந்த ஊரிலே தொடங்காமல் திருச்சியில் தொடங்கினால் எந்த நிகழ்ச்சியும் திருப்பு முனையோடு அமையும் என்று திருச்சிக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. முதல் படப்பிடிப்பை திருச்சியில் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அறுவடையின் மகிழ்வை கொண்டாடுவது பொங்கல் திருவிழா, அறுசுவை உணவு பிரியர்கள் கொண்டாடுவது உணவு திருவிழா, அறிஞர்கள் அனைவரும் கொண்டாடுவது புத்தக திருவிழா, நடன கலைஞர்கள் விரும்புவது நடன திருவிழா, பாடகர்கள் விரும்புவது பாட்டு திருவிழா. பேச்சாளர்களுக்கென்று எந்த விழாவும் இல்லை. கலைஞர் தொலைக்காட்சி தான் முதலில் பேச்சாளர்களுக்கான திருவிழாவை அமைத்திருக்கிறது. அதுதான் இந்த பேச்சு திருவிழா. இந்த திருச்சியை நான் சுற்றி பார்க்கும்போது எத்தனையோ அழகான இடங்களை பார்த்து மெய் சிலிர்த்து போனேன். அதில் நான் பார்த்து ரொம்ப ரசித்து வியந்த இடம், அந்த இடம் எது என்று நீங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருப்பீர்கள். இதோ உங்களுக்கான ஒரு படக்காட்சி உங்கள் முன்னால் நாங்கள் ஒளிபரப்ப இருக்கிறோம். அதை உங்களோடு சேர்ந்து நானும் ரசிக்கப் போகிறேன். பார்த்துவிட்டு நம் பேச்சு திருவிழாவை தொடங்குவோம். கன்னடத்தை பிறந்த வீடாய் கொண்ட காவேரி குடகுமலை தாண்டி தன் காதலன் கரிகாலனை தமிழகத்தில் அணைத்து கொண்டாள். பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் புகழ் பெருகி வாழ்கிறது நம் காவேரி. அந்த காவேரியில் பெருகி வரும் ஆற்று நீரை சேமிப்பது பேரனை, சேமித்த நீரை தடுத்து வைப்பது தடுப்பனை, தடுத்த நீரை பயிருக்கு அழிப்பது கதவனை. ஆனால் காலமெல்லாம் தமிழன் புகழ் பாடுவதோ கல்லணை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பி அவரை வருக வருகவென்று வரவேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கும் எத்தனையோ அறிஞர்களையும் இந்திய குடியரசுத் தலைவர்களையே உருவாக்கிய ஒரு மாபெரும் கல்லூரி திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கலைக்கல்லூரி. அந்த கல்லூரியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய அருட்பணி ஆரோக்கியம் சேவியர் அடிகளார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு வரவேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருச்சி மாநகரத்திற்கு இன்று வரை தியாகத்தின் தீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஜர் சரவணின் சகோதரி மரியாதைக்குரிய டாக்டர் சித்ரா செந்தில்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்க அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்று பேச்சுக்கென்று ஒரு திருவிழா. அந்த திருவிழாவிற்கு 2 தலைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று படைப்பாற்றல், மற்றொன்று கல்லூரி காதல். இந்த 2 தலைப்பையும் கேட்கும்போது படைப்பாற்றல்னு எல்லாருடைய முகமும் அப்படியே டல்லாயிடுச்சு. கல்லூரி காதல்னு ஒரு வயசானவர் கூட சிரிக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவருக்கு பள்ளியில் கல்லூரியில் ஏதாவது ஒரு காதல் இருந்திருக்கு. அதனால் மக்களின் மனங்களை தொட்ட கருத்துக்களை எடுத்து தான் இங்கு பேச போகிறார்கள். படைப்பாற்றல், படைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கலை. உங்கள் பிள்ளைகளினுடைய பென்சிலை எடுத்து செவுத்தில் எவ்வளவு கிறுக்க முடியுமோ கிறுக்க விட்டுட்டு திருப்பி திருப்பி எந்த தகப்பன் வெள்ளையடித்து அந்த செவுத்தை தன் பிள்ளைகளுக்காக தயார் பண்ணி கொடுக்கிறானோ அவன்தான் நல்ல படைப்பாற்றல் உள்ள பிள்ளைகளை உருவாக்க முடியும். அதனால் ஒவ்வொருடைய இதயத்திலும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது, படைப்பாற்றல். அந்த படைப்பாற்றலை உருவாக்கி வெளியே கொண்டு வருவது பெற்றோர்களின் கடமை, ஆசிரியர்களின் கடமை, இந்த சமுதாயத்தின் கடமை. இப்பொழுது இந்த 8 பேர் படைப்பாற்றலில் பேசுவார்கள். அந்த 8 பேரிலே யார் சிறந்த 2 பேச்சாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்கள் இந்த இடத்திலேயே படைப்பாற்றலின் சிறந்த பேச்சாளர் என்று இந்த இடத்திலே அறிவிக்கப்படுவார்.
கல்லூரி காதல் என்று 8 பேர் பேச வந்திருக்கிறார்கள். அவர்களிலும் 2 பேச்சாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இதுபோல ஒவ்வொரு ஊரிலும் நாங்கள் நடத்தி தமிழகத்தில் பாட்டு பாடிய ஒரு சூப்பர் சிங்கர் உலகம் முழுவதும் வலம் வர முடிகிறது. நடனம் ஆடிய ஒரு சூப்பர் டான்சர் உலகம் முழுவதும் வலம் வர முடிகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சூப்பர் ஸ்பீக்கர், தமிழகத்தின் சூப்பர் பேச்சாளர் உலகம் முழுவதும் வலம் வர வேண்டும் என்பதற்காக பேச்சினால் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்த தமிழகத்தில் ஏன் உலகறிந்த ஒரு பேச்சாளனை நாம் தேடி உருவாக்கக்கூடாது என்ற தாகத்தின் விளைவுதான் இந்த பேச்சு திருவிழா. தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழாவில் படைப்பாற்றல் முதல் பேச்சாளர் நிஜாமுதீன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார். படைப்பாற்றல், ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு படைப்பாளி உண்டு. படைப்பாளியின் ஆற்றலை பொறுத்தே அந்த படைப்பின் மேன்மையும் உயர்வும் அமையும். ஒரு சின்ன சான்று நான் சொல்லுகிறேன். என்னவென்றால் 2016ஆம் ஆண்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு நடந்தது. அருமை பெருமக்களே, நன்றாக கேளுங்கள். அமல் க்ளூனி, நாதியா முராட் 2 பெண்மணிகள் சந்திக்கிறார்கள். இருவருக்கும் பெண் என்கிற ஒற்றுமையை தாண்டி எந்த ஒற்றுமையும் கிடையாது. அமல் க்ளூனி பிரமிக்க பேரழகு உடையவள். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து நியூயார்க்கில் வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய பணக்கார பெண். நாடியா முராட் ஒரு ஈராக்கில் ஒரு கோச்சை என்கிற கிராமத்தில் ஒரு ஏழை பெண்மணி, அதிகம் படிக்காதவள். அவள் தலையை தூக்கி கண்களை பார்த்து பேசக்கூட தயக்கமுடையவள். அவளும் அமல் க்ளூனியும் சந்திக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு நாள் இந்த நாடியா முராடினுடைய கிராமத்தில் தீவிரவாதிகள்லாம் வந்து ஃபுல்லா சுத்தி வளைச்சிட்டாங்க. என்ன நடந்தது? எல்லாரையும் சுற்றி வளைத்து ஆண்களையும் பெண்களையும் தனியாக பிரித்தார்கள். 1 மணி நேரத்தில் 312 ஆண்களையும் சுட்டு தள்ளினார்கள். அதில் நாடியா முராட் என்கிற இளம் பெண்ணுடைய 6 சகோதரர்களும் அடக்கம். பின்னால் அந்த பெண்களில் இருவரையும் வயதானவர்கள் இளம் பெண்கள் சொல்லி 2 பேரை பிரிக்கிறாங்க. பிரித்தவுடன் வயதான பெண்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். அதில் நாடியா முராடினுடைய தாயும் அடக்கம். குடும்பத்தினர் 7 பேரையும் இழந்து நாதியற்று கிடந்த நாதியா முராட் மொகசூல் என்கிற நகரத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே பாலியல் ஏலத்திற்கு அவளை தருகிறார்கள். 90 நாட்கள். அன்பு மக்களே, 1 நாள் 2 நாள் அல்ல, 90 நாட்கள் இரவு பகல் பாராமல் துன்பப்படுத்தி உடலால் மணலால் ஆன்மாவால் அவளை சிதைத்தார்கள் மூடர்கள், கொடூரர்கள். அதற்கு பின்னால் கடைசியா ஒருத்தன் ஏழைக்கு எடுத்தான் நடுவர் அவர்களே. அவன் கடைசியாக சாகும் கடைசி விளிம்பில் இருக்கிறாள் அவள். அந்த விளிம்பில் இருக்கிற போது அவளிடத்திலே அவன் சொன்னான், நாளைக்கு உன்னைய சிரியால போய் ஏலத்துக்கு விட போறேன் என்று எழக்கூட முடியாது இருந்த அவளிடம் அவன் சொல்லிவிட்டு கதவை கூட பூட்டாம போயிட்டான். ஆனால் உயிரினுடைய கடைசி துளி, வாழும் மிச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவளை ஒரு உந்துதல், ஒரு உத்வேகத்தோடு எழ முடியாது இருந்த அந்த நேரத்திலும் அவள் எழுந்தாள். எழுந்து வெளியே வந்தால் 4 அடி கொஞ்சம் அங்குலம் தாங்க அவ ஹைட்டு. 19 வயது இளம் பெண். பார்க்கிறார், 7 அடி உயர மதில் சுவர் இருக்கிறது. எப்படி தாண்டுவது? தன்னுடைய படைப்பாற்றலினால் சிந்தித்து அந்த செவரையும் தாண்டி குதித்தால் அந்த நாடியா முராட். அத்தோடு நிறுந்து விடவில்லை. இந்த மூடர்கள் தனக்கு செய்த இந்த சதியை எந்த பெண்மணிக்கும் வாழ்வில் இனி ஏற்படக்கூடாது. அந்த தீவிரவாதிகள் யாரையெல்லாம் சிறை பிடித்திருக்கிறார்களோ எல்லோரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அப்போதுதான் அமல் க்ளூனியை சந்திக்கிறார். யார்? நியூயார்க்கின் மிக பிரபலமான வழக்கறிஞரை சந்தித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போய் தனக்கு நடந்த வக்கிரத்தை, தனக்கு நடந்த அயோக்கியத்தனத்தை, தனக்கு நடந்த அராஜகத்தை அந்த இடத்திலே அழுத்தமாக சொல்லி குரலற்றவர்களின் குரலாக திகழ்ந்தால் நாதியா முராட். அந்த படைப்பாற்றலுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்ன தெரியுமாங்கயா? 2018ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை அவள் தலையில் கிரீடமாக வைத்தது சர்வதேசம். அந்த நாடியா முராடினுடைய உள தூய்மையோடு அவன் செயல்பட்ட அந்த படைப்பாற்றலின் அங்கீகாரம்.
நீங்கள் முன்னுரையில் சொன்னது போல நல்ல மகிழ்ச்சியோடைய எண்ணத்தில் உள தூய்மையோடு செய்கிற போது அதற்கான அங்கீகாரமும் மரியாதையும் நிலைத்து நிற்கிறது என்று சொல்லி உரைக்கு திரையிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு சிறிய வாக்கியம் கூட அழகான படைப்பாக மாறும். பன்னீர், எங்கு போனாலும் அந்த பன்னீரை தலையில் தெளிப்பார்கள். பன்னீரை மகிழ்ச்சியோடு நாம் சுவாசிக்கும் பொழுது, முகரும் பொழுது அதை பற்றி என்னைக்காவது நாம் சிந்தித்ததுண்டா? ஆனால் ஒரு படைப்பாற்றல் உள்ள ஒரு கவிஞன் தான் சிந்தித்தான். பன்னீர் என்பது வாசமானது தான், ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும் ரோஜாவின் கண்ணீர் என்று அப்படின்னு சொல்லி, என்ன அழகான வாக்கியம் பாருங்க. இதுக்கு பேர் தான் படைப்பாற்றல். அருமையாக பேசினார் நிஜாமுதீன். அடுத்து படைப்பாற்றலின் கருத்துக்களை வழங்க எங்களுடைய கலைஞர் தொலைக்காட்சியின் மேடை பட்டறையில் உருவான ஒரு மாணிக்கக்கல் அட்சயா. கம்பன் கைகளில் தவழ்ந்து, கண்ணதாசன் காதலியாய் நடந்து, கார்க்கியின் கனவுகளிலும் கலந்திருக்கும், காலம் தாண்டியும் இளமை மாறாமல் கம்பீரமாய் நிற்கும் கன்னித்தமிழுக்கு முதல் வணக்கம். நம்ம அண்ணன்களாம் அழகா நம்மளுடைய தமிழ் பண்பாட்டோடு வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்துட்டாங்க. பேண்ட்டுன்னு ஒன்று போடுறாங்க. இப்போ இருக்க ட்ரெண்டு தெரியுமா? லோ ஹிப்பு. முன்னாடி போட்டுட்டு போகிறவனுக்கு பயமாக இருக்கோ இல்லையோ, பின்னாடி போகிற நமக்கு பயமாக இருக்குது எப்படா கீழே விழுவுன்னு. கேட்டால் படைப்பாற்றலாம், கிரியேட்டிவிட்டியா. இப்படி தான் இன்றைக்கி காமெடியாக படைப்பாற்றல்ங்கிற பேரில் நம்முடைய இளைஞர் சமூகம் சீர்கட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். அதுவும் அதிகபட்ச படைப்பாற்றலை நீங்கள் எங்கே தெரியுமா பார்க்கலாம்? யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேப்பரில் அவனுக்கு ஒன்றுமே தெரிலனாலும் ஏபிசிடி 26 எழுத்தை மாற்றி மாற்றி போட்டு 12 கலரை போட்டு பக்கம் பக்கமாக எழுதுனா போடுறான் என் மார்க்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவன் தாங்க பாஸ் பண்ணுவான். ஒருத்தன் எழுதியிருந்தான் பாருங்க, கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக. அவனுக்கு மறந்து போச்சு, என்னன்னே ஞாபகம் இல்லாமல். இது ஒரு சிறந்த பாய், படுத்தவுடன் தூக்கம் வரும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்தமடையில் மிக அருமையாக தயாரிப்பார்கள். 6 அடி நீளமும் 3 அடி அகலமும் உள்ள பாய். இந்த பாய் பல வகைப்படும். கோரைப்பாய், தாளம்பாய், பனைப்பாய் அப்படின்ட்டு கஸ்தூரி பாயை பற்றி எழுத சொன்னதுக்கு யாருன்னு ஞாபகம் மறந்து போய் பாயை பற்றி எழுதி தள்ளிட்டான். மார்க் வாங்கியிருக்கேன். 5க்கு 4.5 போட்டிருக்காரு வாத்தியார். நம்ம எல்லாருக்குமே ஃபேஸ்புக் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும், ட்விட்டர் தெரியும், இன்னும் என்னென்னமோ தெரியும். எத்தனை பேருக்கு பிக்ஸா லைவ்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் தெரியும்? அந்த பிக்ஸா லைவ்ங்கிற ஆப் யாரால் உருவாக்கப்பட்டது தெரியுமா? நம்முடைய தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து ஏழையாக வளர்ந்து அரசு பள்ளிக்கூடத்தில் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு கட்ட பணம் இல்லாமல் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த பணத்தினால் படித்து திருமணம் செய்வதற்காக பார்த்து வச்ச பொண்ணு, நீ ஏழடா, உன்னை எனக்கு பிடிக்கலடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் அதுக்கப்புறம் 4 வருஷம் விப்ரோ கம்பெனியில் வேலை பார்த்து இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தகவல் தொடர்பு செயலியை உருவாக்கி இருக்கிற ராஜசேகர் என்பவரால் உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் அது பிக்ஸா லைவ் என்பது. அவர் எப்படி அந்த அப்ளிகேஷனை உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, 2 சம்பவம் இந்த கண்டுபிடிப்புக்கு அடிப்படை. ஒன்று என்ன, அந்த பொண்ணை நான் ஏழைங்கிறதுனால விட்டுட்டு போணுச்சு. ஆனாலும் கூட என்னுடைய நிலம் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நான் இந்த அப்ளிகேஷனை உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட படைப்பு நம்மளுடைய எத்தனை பேருக்கு தெரியும்? நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டிற்காக நீ என்ன செய்தாய் என்று கேள் என்ற வரிகளுக்கு ஏற்ப நல்ல படைப்பாளர்களாக உருவெடுப்போம், நல்ல படைப்புகளை அங்கீகரிப்போம், நாட்டை உயர்த்துவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். படைப்பாற்றலில் அடுத்து முழங்க வருபவர் அருண். படைப்பாற்றல் இல்லைன்னு என்னுடைய அருமை தங்கச்சி அக்ஷயா பேசிட்டு போயிருக்காங்க. ஏம்மா, எந்த நாட்டில் வந்துமா பேசுகிற? 120 கோடி மக்கள் வச்சிருக்க இந்திய நாட்டில் போய் படைப்பாற்றல் இல்லை அப்படின்னா அப்போ இந்த 120 கோடி மக்கள் யாரு? இதுக்கு பேர் படைப்பாற்றலா ஐயா? இதை என்ன காலேஜில் பள்ளிக்கூடத்தில் வச்சு பாடமாக நடத்தி படைச்சாங்க எல்லாரும்? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சமையல் புத்தகம் என்ன பண்ணாங்களாம், ரொம்ப நாளாக விற்காம இருந்துச்சான். என்னடா பண்ணலான்னு அட்டை படத்தை கலர்ஃபுல்லாக மாற்றினாங்களாம். அப்பயும் ஒரு பையில வாங்கலையா. சரி என்ன பண்ணலான்னு என்னென்னமோ யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே யாரும் அந்த சமையல் புத்தகத்தை தீண்ட மாதிரியே தெரிலையா. ஒரு மாதத்துக்கு 100 புத்தகம் வைத்தா பெரிய விஷயம். சரி வேணா தலைப்பை மாற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு சமையல் புத்தகம்ன்ற தலைப்பை என்ன பண்ணனா, அது தூக்கிட்டு 18 வயது பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு தலைப்பை மாற்றி வச்சானா. அப்படி தலைப்பை மாற்றினோடனே அந்த புத்தகம் ஒரே வாரத்தில் 10 லட்சம் புத்தகம் வித்துருச்சான். பதிப்பகம் ஆடி போயிட்டான். என்னடா இது,
₹1 முன்னாடி தீனில் இப்போ 10 லட்சம் புத்தகம் வித்துச்சுன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சானா வாங்கினதெல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லையா, அம்புட்டும் ஆம்பளை பசங்களாம். பொதுவாக சொல்லுவாங்க, ரகுமான் இரவில் இசையமைத்தார், ஆனால் ராஜா இரவுக்காக இசையமைத்தார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராஜாவை கூட நீங்கள் விமர்சிக்கலாம், ராஜாவுடைய பேச்சு விமர்சிக்கலாம், ஆனால் இளையராஜாவுடைய பாட்டு எனக்கு பிடிக்கலன்னு யாராலும் சொல்ல முடியுமா? அதுதான் இளையராஜா பாட்டோடைய படைப்பாற்றல். அப்படின்ற போது அதில் அவர் நிற்கிறார் உச்சத்தில். இன்றைக்கு ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் உயிர் போட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு வடிவேலுன்ற ஒரு கலைஞன் போட்ட பிச்சை தான் சொல்லணும். இன்னைய தேதிக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க, அவன் மண்டை பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு எல்லாருடைய சிரிப்புக்கும் நேசமணின்ற ஒரு பேர் காரணமாக இருக்குது. அப்படின்னா வடிவேலு திரைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இன்னைக்கு வடிவேலு நிற்கிறாருன்னா அதான் வடிவேலுடைய படைப்புக்கு உதாரணம். தமிழ்நாட்டினுடைய பாவப்பட்ட கணவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய படைப்பாற்றல் அங்கேயும் நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்க, ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ரச சாதத்தில் முடி வருது, பொண்டாட்டியை திட்டக்கூடாது. உண்மையிலே நல்ல சோறு கிடைக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த முடி ரசத்தில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகுன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ அழகான சாப்பாடு சாப்பிடுவீங்க. அப்படின்னா அங்கே ஒரு கணவனுடைய படைப்பாற்றல் தேவைப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற லிங்கத்தினுடைய உயரம் 12 அடி, தமிழ் உயிரெழுத்தின் எண்ணிக்கை 12, லிங்கத்தினுக்கு வெளியே இருக்கிற லிங்க பீடத்தினுடைய உயரம் 18 அடி, தமிழ் மெய்யெழுத்தின் எண்ணிக்கை 18, அந்த கோயிலினுடைய உயரம் 216 அடி, அது தமிழ் உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. அந்த கோயிலில் உள்ள இருக்க லிங்கத்துக்கும் வெளியில் வாசல் இருக்க நந்திக்கை 247 அடி இடைவெளி இருக்கிறது, அது தமிழ் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை என்று சொன்னால் தமிழையே கோயிலாக வடிவமைச்சிருக்கான்னு சொன்னால் இன்னைக்கு அதை விட படைப்பாற்றல் உண்டா? கரிகாலன் கட்டிய கல்லணைக்கு நிகர் இன்றைக்கு உலகத்தில் வேறு ஏதாவது கட்டுமானம் உண்டான்னு சொன்னால் நான் இப்போ சொல்கிறேன், படைப்பாற்றல் இல்லைன்னு பேச வந்திருக்கேன். படைப்புக்குரிய என்னுடைய அன்புக்குரிய தம்பிகளே தங்கைகளே, இந்த சமூகமே படைப்பாற்றலாம் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த படைப்பாற்றலாம் இந்த சமூகத்தை மாற்றுகிறது. படைப்பாளி அழிந்து போவான், ஆனால் படைப்புகள் அழியாது என்று தெரிவித்துக் கொண்டு சந்தன காற்றணும் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை படைப்புகளின் சாதனை பேசட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். திருச்சி மாவட்டத்தின் கல்லணை, அந்த கல்லணையை சுற்றி பக்கத்தில் மலை எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கல்லை தூக்கி செல்வதற்கு கூட வண்டிகள் இல்லாத காலத்தில் கூட இவ்வளவு பெரிய அணையை கல்லால் கட்ட முடியும் என்று உலகத்திற்கே நிரூபித்து காட்டிய முதல் இனம் தமிழினம். அந்த தமிழினத்தின் மன்னன் தான் கரிகாலன். அந்த கரிகாலன் கட்டிய கல்லணையில் அருமையாக படைப்பாற்றலை பற்றி பேசினார். யார்? நம்ம அருண். அடுத்து பேச வருபவர் மணிமாறன். படைப்பாற்றன்ற ஒரு கண்டுபிடிப்பு வச்சுக்கின்னு இன்னைக்கு மனுஷன் புதுசாக கண்டுபிடிச்சி இயற்கையாக அந்த மனிதர்களை நோயாளிகளாக மாற்றிட்டான். தான் வேலையை தானே செஞ்சுக்கின்னு சுயமாக இருந்த மனுஷனை இன்னைக்கு கண்டுபிடிப்புன்ற பேர்வையில் நோயாளியாகவும் சோம்பேறியாகவும் மாற்றினது யார்? இந்த படைப்பாற்றல் தானே. ஒரு மாடையா போன ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறந்து போச்சு, அந்த மாடை எடுத்து வைத்து அறுத்து பார்த்தா 7 கிலோ பிளாஸ்டிக் இருக்குது. அந்த மாடு வகுத்தில் 7 கிலோ பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, ஒரு செல்ஃபோனை முழுங்கியிருக்கு அந்த மாடு. எவனோ வச்சுட்டு போயிருக்கேன், அதையும் சேர்த்து உள்ள தள்ளிருச்சு. படைப்பாற்றல் நான் எப்படி இருக்கணும்னா, மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் அது அழிவு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது, புது சிந்தனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதை விட்டுவிட்டு மனுஷன் அழிவு நோக்கி இருக்கக்கூடாது. இன்னைக்கு அண்ணன் பேசினாரு, பிரேபார் நேசமணி, பிரேபார் நேசமணி இன்னைக்கு பெரிய ட்ரெண்டாக இருக்குன்னு. ஆனால் அந்த பிரேபார் நேசமணியில் இருக்க வடிவேலே ஃபோன் பண்ணி கதறாரு டிவி சேனலுக்கு, தம்பி எனக்கே தெரியாது, நானே என் மாமியார் சத்த துக்கத்தில் இருக்கிறேன், நீங்கள் ஏன்டா இந்த டைமில் என் பேரை போட்டு ட்ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு. எந்த வகையில் வருத்தப்பட வைக்கிறீங்கன்னா, யாரை நீங்கள் பழி வாங்குறீங்களோ அவங்கள முழுக்க பழி வாங்குறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் தான் உங்கள் மீன் கிரியேஷன் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன், இயற்கையை அழிக்காத, இயற்கையை கலங்கப்படுத்தாத எந்த ஒரு படைப்பாற்றலும் இந்த பூமிக்கு நான் ஒத்துக்கிறேன். இயற்கையை அழித்து தான் உங்கள் படைப்பாற்றல் இந்த பூமிக்கு வேணும், அப்படிப்பட்ட படைப்பாற்றலே எங்களுக்கு தேவைன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல உள்ளத்தோடு படைக்கப்படுகின்ற படைப்பாற்றல் தான் இந்த உலகத்தை வெற்றியடைய செய்யும்னு மணிமாறன் பேசினார். அடுத்து நாகநந்தினி உங்களுடைய கரவொலியோடு வருகிறார். கோவை நாகநந்தினி. படைப்பாற்றல், அந்த படைப்பாற்றல் தான் இன்னைக்கு உலகத்திற்கே ஆணி வேராக இருக்கிறது. இன்னும் படைப்பாளிகளுக்கு சரியான அங்கீகாரம் இல்லையா? என்ன ஒரு படைப்பாளி வந்து என்னோட படைப்பை யாரும் ஏத்துக்கல, எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, மத்தவங்க பார்க்கல, மத்தவங்க மதிக்கலன்னு என்ன புலம்புவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? படைப்பாற்றல்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு தேனி தான் கூட்டத்தை எல்லாம் வச்சுட்டு தேனை சேர்த்து வைக்கும், எந்த விதமான கஷ்டம் இல்லாம நம்ம போய் பிடிக்கிட்டு வந்துருவோம். அது எதை பத்தியும் கவலைப்படாம திரும்ப அந்த தேனை சேர்த்தி நமக்கெல்லாம் கொடுக்குதே, அந்த தேனிகிட்ட இருக்குங்க ஐயா படைப்பாற்றல்ங்கிறது. ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதையிலிருந்து ஒரு செடி மரமாயி காய் கொடுத்து கனி கொடுத்து நிழல் கொடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழ்றதுக்கு அந்த சுவாச காற்றை கொடுக்குதே, அந்த மரத்துக்கிட்ட இருக்குங்க ஐயா படைப்பாற்றல்ங்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில
தொடங்கின நாள்ல இருந்து முடியிற வரைக்கும் அனுதினமும் தன்னுடைய ரத்தத்தையே பாலா மாத்தி கொடுத்துட்டு இருக்கே பசு, அந்த பசு கிட்ட இருக்குங்கய்யா படைப்பாற்றலுங்கிறது. மே 11, 1998 உலகமே வியந்து பார்த்தது. அமெரிக்க கண்ணிலே மண்ணை தூவி பொக்ரான் என்ற ஒரு அணுகுண்டு ஆராய்ச்சியை செய்து நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய படைப்பாற்றல் இன்னைக்கு எத்தனையோ மாணவர்களுக்கு எழுச்சியா இருக்கு இல்லைங்கய்யா. அதாவது இறுதியா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு பண்றேன். அதாவது பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளும் வாழ்ந்த காலம் அது. அப்போ ஒரு மாமனிதர் சத்தமே இல்லாம சரித்திரத்தில் இடம் பிடிச்சார். யார் தெரியுமா? அவர் தான் கணித மேதை ராமானுஜர். நீங்கெல்லாம் சொல்லலாம், என்னங்க கணக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும், நம்ம மனிதர் குலத்துக்கு அது என்னங்க பெரிய ஒரு சாதனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் வாழ்ந்த காலம் 1890 வாழ்ந்தார். ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல இன்னைக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து ஏதாச்சும் கொடிய நோய் அப்படின்னு கேட்டா HIV புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வாழ்ந்த காலத்துல எந்த விதமான கொடிய நோய் கிடையாது, ராமானுஜர் இருந்தார். ஆனா இன்னைக்கு ராமானுஜர் கிடையாது, அந்த புற்றுநோய்ங்கிற கொடிய நோய் இருக்கு. இன்னைக்கு அந்த புற்றுநோய்ங்கிற அந்த கொடிய நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்க தயாரிக்கப்படும் சூத்திரங்களில் மிக முக்கியமான சூத்திரமாக கருதப்படுவது அன்னைக்கே நமது கணித மேதை ராமானுஜர் கண்டுபிடித்த அந்த சூத்திரம் என்று சொன்னால் இதுதான் ஒரு படைப்பாளி, ஒரு மனித குலத்தையே தூக்கி பிடிச்சதுக்கான சான்று. நல்ல நல்ல கதைகளை எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு கோடம்பாக்கத்தை நாடி வரக்கூடிய எத்தனையோ இளைஞர்களுக்கு ஒரு சாதனை மேடையாக, நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வது எது தெரியுமா? இதே நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கக்கூடிய நாளைய இயக்குனர் என்ற படைப்பாற்றல் மிக்க நிகழ்ச்சி தாயா இன்னைக்கு எத்தனையோ படைப்பாளிகளுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்கு. என்னமோ இவங்க பாட்டுக்கு வந்து சும்மா அடிச்சு தூக்குன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அக்ஷயாக்கு தெரியாது. நாங்க லோஹி பேண்ட் போட்டிருக்கிறதும் மண்டைக்கு கலர் அடிச்சிருக்கிறது மட்டும்தான் தெரியும். நீங்க எங்க நாடு ஏழை நாடா? 2008 உலகமே பொருளாதார நெருக்கடியில சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்தியாவை அழகா அந்த பொருளாதார சரிவுல இருந்து மீட்டெடுத்தாரே ஒரு படைப்பாளி. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்தியாவிற்காக நான் ஒரு சிறிய செயலை செய்தால் கூட அது மிகப்பெரிய சேவையாக 120 கோடி மக்களுக்கு நன்மை அடையும்னா அதை நான் செஞ்சே தீர்வேன்னு சொன்னாருங்க. ரகுராம் ராஜன்ற ஒரு மாபெரும் படைப்பாளி. அவருடைய படைப்பாற்றல் தான் இன்னைக்கு இந்தியாவிய பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கு. ஓவியம், காவியம், எழுத்து, கதை, இயக்கம், சாதனை, விளையாட்டு, விருது, அரசியல், ஆட்சி, மொழி, புரட்சி, ஏன் ஒரு படைப்பாளியினுடைய ஒரு சொல், ஒரு செயல் கூட ஒட்டுமொத்த மனிதர் குலத்தையே புரட்டி போடும் என்று சொன்னால் அத்தகைய படைப்பாற்றல் தாயா இனி வருங்காலத்துல தேவைப்படும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க்கை பேச்சை எப்படி வேணாலும் பேசலாம். ஒரு நாள் நான் ஒரு கடைக்கு சென்றேன். அந்த கடையில் அழகான பொம்மைகள் இருந்தன. ஒவ்வொன்றும் ஒரு நிறத்தில் இருந்தது. இது சாதாரண இன்ஃபர்மேஷன். இதே நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். நான் ஒரு கடைக்கு போனேன். அழகழகான பொம்மை நிறைய இருந்துச்சு. ஒன்று ஒவ்வொரு கலரு, சிவப்பு கலரு, பச்சை கலரு, மஞ்சள் கலரு. நான் முதல்ல சொன்னது நல்லா இருந்துச்சா? ரெண்டாவது சொன்னது நல்லா இருந்துச்சா? ரெண்டாவதுக்கு கைதட்டுறது யார்? ஒன்றாவது இல்லை. அப்போ இரண்டாவது முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு பேச்சாளருடைய முக அசைவுகள் பேச்சை 2 மடங்கு வெற்றிக்கு அழைத்து செல்லும். அந்த முக அசைவுகளோடு பேசிய நாகநந்தினி. ஒரே மாதிரி முகத்தை வைத்து கொண்டு பேசுவதற்கு எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். நான் அதை மாற்றி பேசினால்தான் மக்கள் ரசிக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தேன். அந்த கண்டுபிடிப்பினுடைய விளைவுதான் நாகநந்தினி ரொம்ப அழகாக பேசினாங்க. அதற்கு அடுத்து உங்களை மயக்க வருகிறார் படைப்பாற்றலில் குமரவேல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையன நிலத்தை 5ஆக்கி சுவையை 6ஆக்கி இசையை 7ஆக்கி 8 தொகை கொடுத்து நவரசம் காட்டி நவகோள் காட்டி 10 பாட்டை கொடுத்து 14 கீழ்கணக்கை கொடுத்து 12 சித்தர்களை காண்பித்து 18 சித்தர்களை கொடுத்து இன்னார் 40 இனியவர் 40 என 40 பாடல்களை கொடுத்து சமூகத்தை சீர்திருத்தி 64 கலைகளை கொடுத்து 96 சிற்றிலக்கியங்களை கொடுத்து 133 அதிகாரங்களை கொடுத்து வள்ளுவத்தை கொடுத்து 1330 குறட்பாக்களை கொடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்து 10,000 கவிதைகளை சத்தாக அள்ளித்தந்த முத்தான கவிஞன் கம்பனுக்கு ஏடு வித்தாகவில்லை என பாடி இப்பேற்பட்ட படைப்பாளி இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. நீ இவ்வளவு அருமையாக ஒப்பிக்கும் போது
சரி, இலக்கியங்களை எல்லாம் அடித்து நொறுக்க போகிறேன்னு பார்த்தா ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சியா, ஆனால் இப்போ ஒன்றும் எங்கே ஆனால் அப்படின்னு அப்படியே மாற்றி போட்டார் தோசையை. ஐயா, படைப்பாற்றல் அன்று மனிதனுடைய கஷ்டங்களை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இன்றைய படைப்பாற்றல் மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு பைப் இருக்கும். எங்கள் அம்மாலாம் கொலாடி சண்டையில் டபுள் எம்ஏ. அங்கே தானே என் ஊர் நியாயம் பூரா வந்து சேரேன். பக்கத்து வீட்டுக்காரி பானையை குறுக்க கொண்டு வந்து வச்சுட்டு பானை விஷயம் போயிடும், தண்ணி மறந்துடுறேன். இந்த பானையை எதுக்கு குறுக்க கொண்டு வந்து வச்ச? உன் வீட்டை பற்றி எனக்கு தெரியாது, உன் கொய்யாவை பற்றி எனக்கு தெரியாது, உன் பொறுத்த பானை அது வாட்டுக்கு இப்படியே பார்க்குது. என்னைய வச்சு தண்ணி குடிக்க வச்சுவிட்டு குடும்ப பிரச்சனை பூரா இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஒரு கொலாச்சண்டையை மட்டும் நீங்கள் 1 hour கேட்டிங்கன்னா 5 சினிமா படம் எடுக்கலாம், அவ்வளவு மேட்ரு கிடைக்கும் அங்கே. எங்களுடைய கிராமங்களையும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களுக்கு கரண்ட் தேவை, பென்ட்ரைவ் தேவை, மெமரி கார்டு தேவை, ஹார்ட் டிஸ்க் தேவை, 360 டிகிரி இருக்கான்னு தேவை. ஆனால் எங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கு 10 ரூபாய்க்கு வெத்தலை பார்க்கும் 3 வேளை சோறு போட்டால் போதும். உங்களோட சிசிடிவி கேமரா வெறும் பதிவு மட்டும்தான் தரும். எங்கள் சிசிடிவி கேமரா தெரியுமா? என்ன கலர் சட்டை போட்டார், என்ன வண்டியில் வந்தார், வண்டி நம்பர் என்ன, எப்போ வந்தார், என்ன சாப்பிட்டாரு, எத்தனை மணிக்கு கிளம்புனார். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, கண்ணு மங்களாக இருக்குப்பா. மங்களான கண்ணிலேயே இவ்வளவு நோட் பண்ணியிருக்கேன் பெருசு. இது கண்ணு பிரைட்டாக இருந்தால் இப்படி இருந்திருக்கேன். ஐயா, படைப்பாற்றலில் எவ்வளவோ விஷயங்கள் நன்மையாக இருந்தாலும் கூட இன்றைய தலைமுறைக்கு பெண்களையும் சிறுவர்களையும் எப்படி சீரழிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று கூறி, படைப்பாற்றல் தீமையே என்று கூற வேண்டுமாய் தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிராமத்தில் இருக்க சிசிடிவி கேமராவை கண்டுபிடிச்சி படைச்சு எடுத்தார் பாருங்க. 10 ரூபா வெத்தலை வாக்கு, 3 நேரம் சாப்பாடு. ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே கேதர் பண்ணிடலாம். அருமையான ஐடியா கொடுத்துருக்க. உண்மையிலே உளவுத்துறையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் 4 பெருசுகளுக்கு வெத்தலாக்கு கொடுத்து உட்கார வச்சா போதும். கவர்மெண்ட்டுக்கு உளவுத்துறைங்கிற டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லை. அந்த குரூப்பு அருமையாக ஒர்க் அவுட் பண்ணான். அருமையாக பேசினார் குமரவேல். அடுத்து அஸ்வத் பெனாசிர், இந்த டீம்லேயே வயது முதிர்ந்த அனுபவமுள்ள பேச்சாளர் உங்கள் முன்னால் பேச வருகிறார். சித்திரை தொடக்கம், செந்தமிழ் முழக்கம், பாரதி கண்ட புதுமை பெண்ணின் வணக்கம், பைந்தமிழ் மணக்கும். ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் ஆத்திச்சூடியை படி, 2 வரியில் சொல்ல வேண்டும் என்றால் திருக்குறளை படி, 3 வரியில் சொல்ல வேண்டும் என்றால் மூதுரையை படி, 4 வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நான் மணி கடியை படி. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் படைப்பாற்றலை படி என்பார்கள். விளையாட்டு வீராங்கனை, விதியின் விளையாட்டால் வீணா போனவர்களால் இழந்தாள் தன் காலை, ஆனால் ஒருபோதும் இழக்கவில்லை படைப்பாற்றலின் துணிச்சலை. வாலிபால் விளையாட்டையே வாழ்க்கையாக நினைத்தால், ஆனால் வாலிப வயதிலே காலை இழந்தாலும் ஒருபோதும் கம்பீரத்தை இழக்கவில்லை. வானு எந்த நிற்கும் எவரெஸ்டை தொட்ட வலது காலே இல்லாத முதல் பெண்மணி என்ற பெயரை பெற்றார். இவர் பெயர் தான் அருணிமா சின்ஹா என்றால் இவர் படைப்பாற்றலுக்கே துணிச்சல். விருதுநகரை சேர்ந்த வருங்கால விஞ்ஞானி, ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு தேர்வான அரசு பள்ளி மாணவன். அவர் பெயர் தான் ஜெயக்குமார் என்றால் அவர் படைப்பாற்றலுக்கே புதுமை. ஐயா, இறுதியாக ஒன்று கூறுகிறேன். 10 வயதான நான், 10 வயதான இன்று படைப்பாற்றலை பற்றி பேசுகிறேன் என்றால் இதுதான் படைத்தவனே படைப்பாற்றலுக்கு கொடுத்த சிறப்பு என்று கூறி, ஆதி மனிதனில் இருந்த ஆண்ட்ராய்டு மனிதனாக மாற்றியது எங்கள் படைப்பாற்றல் தான். குருகுல கல்வியிலிருந்து கூகுள் கல்வியாக மாற்றியது நாங்கள் படைத்த படைப்பாற்றல் தான். எழுத்துக்களிலிருந்து எலக்ட்ரானிக்காக மாற்றியது அந்த படைப்பாற்றல் தான். கண் தெரியாதவர்களுக்கு பிரெயில் மொழியை கற்றுக் கொடுத்ததும் என்ற படைப்பாற்றல் தான். இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் தருவது இறைவன் என்றால் இதுவும் ஒரு படைப்பாற்றல் தான் என்று கூறி, மான் பிறந்தால் படைப்பாற்றலின் குற்றம், மாசிருந்தால் இச்சிறுமியின் குற்றம். நன்றி, வணக்கம். எல்லாரும் கை தட்டுங்க அஸ்வத் பெனாசிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த அஸ்வத் பெனாசிர் பேசும்பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. மைக்கை தூக்குறது கூட சத்து இல்லாமல் பேசிகிட்டு இருந்துச்சு. ஒரு குழந்தையை
பெற்றெடுப்பது முக்கியமல்ல, அதை இந்த உலகத்திற்கு ரசிக்க போகின்ற பேச்சாற்றலை உருவாக்கி படைப்பாற்றல் உள்ள குழந்தையாக படைப்பது ஒரு தாய் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். அருமையாக பேசினாங்க. நிறைவாக முரளி படைப்பாற்றலை நிறைவு செய்ய வருகிறார். வாதம்பி. காலையில் சீக்கிரமாக கிளம்பி வரணுமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு கிளவி கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு ப்ரே பண்ணுறா அப்படின்னு. என் மேலே இவ்வளோ பாசமா? நீ வேற ப்ரே ஃபார் நேசமணி. எது நேசமணியா? ஆமாண்டா, மதுரக்கார தம்பியாண்டா, தலையில் சுத்தியல் வந்துருச்சான். அட கிளவி, 18 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த சுத்தியலுக்கு இப்போ பஞ்சாயத்து நடத்தின்னு இருக்கியே. இந்த முரட்டு சிங்கிள்லையும் முக்கியமான சிங்கிளுக்கு வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது, அதுதான் இந்த மியூசிக்கலியை கண்டுபிடிச்சது என்னமோ வந்துட்டு நல்லதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த சின்ன கவுண்டர் படத்தில் ஹீரோ ஒரே ஒரு தடவை தான் வந்து பம்பரை விட்டுருப்பாரு. இந்த மியூசிக்கலில் போய் பாருங்கள், 1000 தடவை விட்டு வச்சுருக்கானுங்க. பம்பரத்தை மட்டுமே விடுறானுங்க, குடும்ப மானத்தையே காற்றுல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஆப் வந்ததுலேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காதல் கவிதைகள், அதாவது காதல் கவிதைகள் பிறக்கும் இடம் பேருந்துன்றான். ஒரு அழகான பொண்ணு பஸ்ஸில் ஏறிட்டானா போதும், பேருந்தில் ஏறியதைத்தான் பார்த்தேன், இறங்கினாயா குதித்தாயா, சத்தம் இல்லாமல் என் மனதுக்குள். இதெல்லாம் கேட்கும்போது ஓயமாரில் ஓடுற ஏசி பஸ்ஸில் விழுந்து செத்து போயிடலான்ற போல இருக்கும். அதாவது தற்கொலை பண்ணி விஷம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறோம்னு நினச்சவன் சும்மா இட்லியில் போய் எதுக்கு விஷத்தை வாங்கி சாப்பிட்றதுன்ட்டு நல்ல பிரியாணி, மட்டன் சுக்கா எல்லாம் வாங்கி அதில் விஷத்தை கலந்து சாப்பிட்ருக்கேன். ஏன்டான்னு கேட்டால் சாக போகிறப்ப அது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சாகிறேன் சார். எவ்வளோ பெரிய ரசிகம் பாருங்க அவன். அந்த பஸ்ஸு காரில் எல்லாம் போனால் வந்துட்டு 50,000 ரூபா வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலா பைக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு என்ன பண்ண, காலேஜுக்கு போகும்போது வரும்போது அந்த ஓலா பைக்கில் தான் வருவா. எங்கள் பக்கத்து இருக்கிற ஆண்டி என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு ஓம் பொண்ணு எவங்களுடைய டெய்லி பைக்கில் போயின்னு இருக்கான்னு போய் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அடின்னு துவைச்சு அந்த பொண்ணு காலேஜுக்கு கடைசியாக பண்ணது அன்னைக்கு தான். குடும்ப சண்டையை உருவாக்கி விடுறதுக்கெல்லாம் ஆப்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. இது என்ன பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, ஓலா டாய்லெட்டு. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிற இடத்துல இருந்து புக் பண்ணுங்க, உங்களை தேடி வரும். ஏன்டா நீ 1 hour சிக்னலில் நின்று வர்றதுக்குள்ளேயும் இருக்கிற இடம் நாரிடாதா? ஏன்டா ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? ஐயா, நீங்கள் காதல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். எதுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வியா அது நாட்டுக்கு? காதல்னு சொன்னோடனே ஃபேஸ் பிரைட் ஆகுது. ஏன்னா நாங்கள் அதுக்கும் ஆப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, லவ் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு 1 மாதத்துக்கு ஒரு காதலி வேணுமா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 1 வாரத்துக்கு காதலி வேணுமா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 1 டேக்கு, ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு காதலி வேணுமா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்டா 1 ஹவருக்குலாம் லவ் பண்ணுற கதைன்னா ஆப்பால் யூஸ் ஒன் தர சோப்பாடா. இவங்கெல்லாம் இந்த நீட் எக்ஸாமில் மூக்குத்தியில் பிட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கலட்டி பார்த்தான் பார்த்தீங்களா, அவனோட கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு அப்புறம் இவனுக்கு தான் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு முதல் ராத்திரியில் பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கேட்குறான், உன்னை விட என்னை ஸ்ட்ராங்காக படைச்சதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? ஏன்டா ஃபர்ஸ்ட் நைட்டில் கேட்க வேண்டிய கேள்வியாடாது? வேற எதுக்கு கிரைண்டர்கள் நகத்தை, சிலிண்டர் தூக்க, பரன் மேலே ஏறி பழைய பாத்திரம் எடுக்க? இந்த பொண்டாட்டிமார்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை பார்த்தீங்களா? இஷ்டத்துக்கு யோசிக்கிறாங்கப்பா. உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் ராக்கர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அவன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாளே ரிலீஸ் பண்ணி விட்டுறான். இந்த மாதிரி படைப்பாளர்கள் இருக்கிறதுனால தான் படைப்பாற்றல்ன்ற ஒன்று மோசமான நிலைக்கு தள்ளப்படுதுன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 8 பேச்சாளர்கள் படைப்பாற்றலில் பேசிவிட்டார்கள். படைப்பாற்றலில் உலகத்தை வாழ வைக்கிறது அப்படின்னு 4 பேர், இல்லை வீழ்த்துகிறதுன்னு 4 பேர் பேசினாங்க. ஒரு இல்லாத பொருளிலிருந்து ஒரு புதியதை உருவாக்குவது மட்டுமல்ல, இருக்கின்ற பொருளில் மக்கள் ரசிப்பதற்கு தகுந்தமாகி ஒரு புதுமையை படைத்து காட்டுவதும் படைப்பாற்றல் தான். விவேகானந்தர் அவங்க வீட்டில் அவங்க அம்மா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்தா வெளியில் போய் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாராம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்தா சாமி கேசரி அப்படின்னா கேசரியை சாப்பிட்டு பாதியை கொண்டு போய் வெளியில் கொடுக்க மாட்டாராம். அப்படியே கொண்டு போய் வெளியில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுத்துருவாராம். அவங்க அம்மா கேட்டாங்களாம், ஏன் சாமி உனக்கு கொடுக்கறது பூரா எல்லாத்துக்கும் கொடுக்குறிய, உனக்குன்னு ஏதாவது நீ வச்சுக்க மாட்டியா? அப்போ விவேகானந்தர் சொன்ன பதில், எனக்கு கொடுக்கப்பட்டதையெல்லாம் மற்றவருக்கு நான் கொடுக்கிறேன், உனக்குன்னு என்னம்மா இருக்குன்னு கேட்குற? எனக்குன்னு இறைவன் இந்த அழகான உலகத்தை படைத்திருக்கிறான், இது முழுவதும் எனக்குத்தான் சொந்தம். அதனால் நீ கொடுக்குற சாப்பாடை நான் இன்னொரு கொடுக்கறதுனால நான் பட்டினி கிடக்க மாட்டேன்னு சொன்ன விவேகானந்தருடைய அந்த படைப்பாற்றல், ஒவ்வொரு அறிஞர்களும் உதிர்த்த வாக்கியங்கள் இந்த உலகத்தையே புரட்டி போட்டது.
நாங்கள் அட்லாண்டாவில் மார்ட்டின் லூதர் கிங்கரோட சமாதிக்கு போனோம். அந்த சமாதியில் என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? ஓடு, முடியவில்லையா நடந்து செல், நடக்க முடியவில்லையா தவழ்ந்து செல், தவள முடியவில்லையா இயங்கிக் கொண்டே இரு, இயங்காமல் மட்டும் படுத்து கொண்டிருக்காதே, பிணம் என்று உன்னை படைத்து விடுவார்கள். எனவே இயங்கிக் கொண்டிருப்பவன் தான் மனிதன் என்று இறந்து தூங்கிக் கொண்டிருக்கவன் கல்லறையில் இயக்கமுள்ள ஒரு வாக்கியத்தை எழுதி வச்சிருக்கான் பாருங்க. இதுதான் படைப்பாற்றல். இந்த படைப்பாற்றல் என்று செத்து போனதால் தான் இன்று இளைஞர்கள் பாலியல் வன்முறைக்கும் மோசமான வீடியோக்களுக்கும் அடிமையாகி போய்விட்டார்கள். நல்ல படைப்பாற்றல் உள்ள ஒரு பேச்சாளன், நல்ல படைப்பாற்றல் உள்ள ஒரு ஓவியன், நல்ல படைப்பாற்றல் உள்ள ஒரு இசைக்கலைஞன், நல்ல படைப்பாற்றல் உள்ள ஒரு கவிஞன் கண்டிப்பாக இந்த பாலியல் வன்முறைக்கு, பெண்களை சீரழிக்கின்ற அந்த கொடுமைகளுக்கு ஆளாக மாட்டான். நல்ல படைப்பாற்றல் உருவாக வேண்டும். உருவானால் சமுதாயம் மாறும், இளைஞர்கள் திருந்துவார்கள். நல்ல இளைஞர்கள், அப்துல் கலாமை போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு உருவாக வேண்டும் என்று சொன்னால் நல்ல படைப்பாற்றல் உள்ள இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை என்று சொல்லி, தமிழகத்தின் ரசனையில் திருச்சிக்கென்று ஒரு தனி ரசனை உண்டு என்பதை நிலைநாட்டி காட்டிவிட்டீர்கள். இப்பொழுது படைப்பாற்றலில் சிறப்பு பெற்ற அந்த 2 பேச்சாளர்கள் உங்கள் முன்னால் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேன்மை தங்கிய புனித வளனார் கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் அருட்தந்தை ஆரோக்கியம் சேவியர் அடிகளார் அவர்கள் உங்களுக்கு அவர்களை அறிமுகம் செய்து பரிசினை வழங்க மேடைக்கு வருகிறார். ஆண்டுகளாக அவரது பேச்சு திறமையை, நகைச்சுவையை, பாடலை, ஒருங்கிணைந்த படைப்பாற்றலை நாம் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு உங்கள் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் தொலைக்காட்சிக்கும் மிக அற்புதமான தலைப்பு எடுத்திருக்கின்றார்கள். முதலில் பேச்சு திருவிழா, அதற்காக நாம் பாராட்ட வேண்டும். நமது ஐயா நடுவர் அவர்கள் கூறியது போல பல்வேறு விஷயங்களுக்கு திருவிழா இருக்கின்றன. இந்த பேச்சுக்காக ஒரு திருவிழா எடுக்கின்றால் அது கலைஞர் டிவியாக இருக்கலாம். அது தலைவருடைய வழியாக வருவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதுவும் திருச்சிக்கு வருவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு எங்களது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக இருந்தது. படைப்பாற்றலை பற்றி அருமையாக படைப்பாளர்கள் பேசினார்கள், அற்புதமாக படைப்பாளர்கள் பேசினார்கள். மனிதத்தை தூக்கி நிறுத்துவதுதான் படைப்பாற்றல், மானுடத்தை பாதுகாப்பதான் படைப்பாற்றல், இயற்கையை பாதுகாப்பதான் படைப்பாற்றல், சமூக நல்லிணக்கத்தை படைப்பதான் படைப்பாற்றல். நமது தமிழ் சமூகம் அப்படி அறம் செய்ய விரும்பு என்றுதான் ஆரம்பிக்கின்றோம். நமது அற உணர்வு மிகவும் வலிமையானது. அதைத்தான் அழகாக கூறினார். பாராட்டுகள், ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டுகள். பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டுகள். அடிக்கடி வாங்க, எங்களுடைய கல்லூரிக்கும் வாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்கும். உலக பிரசித்தி பெற்ற நிகழ்வாக மாறும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆக மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க. சூப்பர். முதல் பரிசு திரு குமாரவேல். இரண்டாம் பரிசு நாகநந்தினி. சிறப்பு பரிசு அஸ்வந்த் தனாசீர். படைப்பாற்றலில் பேசி முதல் பரிசு வாங்கின குமரவேல் அவர்களின் தாயார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த கம்பனை பெற்ற தாயாரிடமிருந்து ஓரிரு வார்த்தைகள். என் மகன் வாங்கிய பரிசே எனக்கு மிகப்பெரிய பரிசு. நான் பேசி என் மகனுடைய பேச்சை நான் கெடுக்க விரும்பல அப்படின்ட்டாங்க.
இரண்டாவது பரிசு வாங்கின நாகநந்தினி அவர்களின் குடும்பத்தினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அம்மா பிரைஸ் வாங்குறத மகன் பாராட்ட வந்திருக்கான் பாருங்க. தடுமாறும் போது தட்டி கொடுத்து தன் பிள்ளையை உற்சாகப்படுத்திய சிறப்பு பரிசு பெற்ற அஸ்வத் பெனாசிரின் தாயார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவ்வளவு நேரம் எங்களை வியந்து ரசித்து உற்சாகப்படுத்திய என் உயிரினும் மேலான திருச்சி மாநகரத்தின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழாவை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும்.